மேடம், என் மகன் கொஞ்சம் ஃபோன் அடிக்கிறாங்க மேடம், பேசிக்கிறேங்க மேடம். சரிங்க மேடம். சொல்லுப்பா. என்ன செய்ய சாமி, சாப்பிட்டியா? சரி சாமி. அம்மா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்பா. ஆமாம் சாமி, சாப்பிட்டேன் சாமி. சொல்லு சாமி. ஏன் சாமி ஒரு மாதிரியாக பேசுகிற? அம்மா தான் காசு அனுப்பிட்டல சாமி, ஃபீஸை கட்டிட்டில, 60,000 கட்டிட்டியா சாமி? கட்டிட்டியா? சரிப்பா. என்ன சொன்னாங்க? பரிசை எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஏன் சாமி, நான் அம்மா காசு கட்டிட்டல்லப்பா. இல்லைம்மா. சொல்லு சாமி. லேட்டாக கட்டினேம்மா. வேறு என்ன சாமி செய்ய? அம்மா அங்கிட்டு கேட்டு பார்த்தேன், கிடைக்கல சாமி. எழுத முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? வேறு என்ன வழி இருக்குது சாமி அதுக்கு? சரி, அழுகாதப்பா. சரி சொல்லுப்பா. பரிசை எழுத முடியாதுன்னு வெளியே கொண்டு சொல்கிறாங்களா? நம்ம காசை கட்டிட்டோம்ல சாமி. சரிப்பா. பிரின்ஸ்பால் என்ன சொன்னார்? பேசுனியா? சரி. 3 மாதம் கழிச்சு அரியர் எழுத சொல்கிறாரா? என்ன சாமி, நம்ம தான் காசு தான் கட்டிட்டோம்லப்பா. நான் வேண்டா பேசி பார்க்கவா? வேணாமா? முடிஞ்ச அளவு பேசி பார்க்குறேன் சாமி. பரிச்சை எழுத என் பிள்ளைய விடுங்க சார், நாங்கள் தான் காசு கட்டிட்டோம்ல சார் அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்குறப்பா. தனியாக நீ எப்படி சாமி எழுதுவ பரிச்சை? எல்லா பிள்ளைகளோட பிள்ளைய எழுதணும்லப்பா. சரி, கவலைப்படாத சாமி, நான் பேசி பார்க்குறேன், பிரின்ஸ்பால்கிட்ட பேசுகிறேன்ப்பா. சரி சரி சரிப்பா. சரி சாமி, நான் ரொம்ப நேரம் பேச முடியாது, வீட்டில் ஓனர் இருக்காக, மேடம் இருக்காக. ரொம்ப நேரம் பேசினா இங்கே வேலை செய்ய முடியாதுப்பா. அங்கே இருந்து வெளிநாட்டில் வந்து வேலை செய்கிறேன்டா. உங்களுக்காக தானே சாமி நான் அம்மா வந்து வேலை செய்கிறேன். ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் நைட்டுக்கு அம்மா தூங்கும்போது பேசுகிறேன். அப்பா கவலைப்படாத, தைரியமாக இரு சாமி. சரியா? நம்ம சாமியை கும்பிட்டுக்கப்பா. சரி சரி. அப்பாவை நினச்சிக்கா, கண்டிப்பாக உனக்கு நல்ல வழி பிறக்கும் சாமி. கடவுளே, உங்ககிட்ட நான் என்னப்பா கேட்டேன்? நான் பெற்ற மக்களுக்காக தான் நான் வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். காசு கட்டிட்டோம், கஷ்டப்பட்டு காசு கட்டியாச்சு. அந்த மயம் பரிச்சை எழுதணும், நீ தாப்பா ஒரு நல்ல வழி காட்டணும். சரிங்க மேடம். சரி சரி, நான் ஃபோனை வச்சுட்டேன் மேடம். தான் வேலை செஞ்சிடறேன். சரிங்க மேடம். சரி சரி சரி. பார்த்தீங்களா உறவுகளே, எங்களுடைய நிலைமை வெளிநாட்டில் இப்படி தான். தெரிஞ்சும் தெரியாமல் நாங்கள் வீடியோ போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, மற்றும் கமெண்ட்ஸ், நல்ல கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமானதாக இருக்குது.